ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஞானசக்தி தரஸ்கந்த வல்லி கல்யாண சுந்தரா தேவசேனாபதிக்காந்த சுப்பிரமணிய நமோஸ்துதே. வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கி நிற்குமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவ வாராதே வினை. ஓம் சரவண பவாஜ நமஹ. நவக்கிரகேபியோ நமஹ. வாக்தேவ்ஜி நமஹ. பேரன்பு சார்ந்த அன்பு உள்ளம் கொண்ட எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட வழிகாட்டி, ஜோதிட குரு, காஞ்சி காமகோடி பீடம் வேத ஆகம குருகுல முதல்வர் ஜோதிட ஆச்சாரியர் சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர். அலைபேசி 9865098370 9835098370. அடியேனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய கருணையினாலே நாம் தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 29/11/2021 முதல் 5/12/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள், சுப பலன்கள், அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்டமான திசைகள், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். பார்ப்பதற்கு முன்பாக இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள், விரதங்கள் அனுஷ்டிக்கக்கூடிய விரத தினங்கள், இந்த வாரம் சந்திராஷ்டமம் யாராருக்கு, இதெல்லாம் பற்றி பார்த்துட்டு நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். இந்த வார விசேஷ தினங்கள்னு எடுத்துட்டோம்னால் 29/11/2021 திங்கட்கிழமை, கார்த்திகை மாத 2வது சோமவாரம். நான் போன பதிவில் சொன்ன மாதிரி இந்த கார்த்திகை சோமவாரம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த விசேஷமான தினம். ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர், மகாவிஷ்ணு அலங்கார பிரியர். சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கணும், தீர்த்தம் தலையில் விழுந்துட்டே இருக்கணும். அதான் தாரா பாத்திரம்னு பெரிய ஆலயங்கள் எல்லாம் ஒவ்வொரு சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்துட்டு இருக்கிற மாதிரி வைப்பாங்க. மகாவிஷ்ணுவுக்கு அபிஷேகம் தேவையில்லை. அலங்காரம், பட்டு, பீதாம்பரம், ஆபரணங்கள்லாம் போட்டு எப்போவுமே கம்பீரமாக இருக்கக்கூடியவர் அவர். அப்போ அந்த சோமவார தினத்தன்று சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, பால், தயிர், இளநீர், பன்னீர், இதெல்லாம் வாங்கி நம்ம அபிஷேகம் பண்ணோம்னா நம்மளுடைய கடன்கள் தீரும், திருமணத் தடை விலகும் அப்படிங்கிறது சாஸ்திரம். 30/11/2021 செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை சர்வ ஏகாதசி. ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க, தேய்பிறை ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறவங்க பெருமாளை குறித்து, மகாவிஷ்ணுவை குறித்து வழிபாடு செய்யலாம். 2/12/2021 வியாழக்கிழமை, தேய்பிறை பிரதோஷம், சிவபெருமானுக்கு உகந்த தினம். அன்றைய தினம் சிவபெருமானை குறித்து விரதங்கள் மேற்கொண்டு மாலை வேளையிலே சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று இந்த 4:30 மணி முதல் 6 மணி வரைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பிரதோஷ காலத்தில், பிரதோஷ நேரத்தில் அபிஷேக திரவியங்கள் மற்றும் பில்வங்கள் இதெல்லாம் கொடுத்து அர்ச்சனை வழிபாடுகள் செய்தோம்னா நமக்கு என்னென்ன பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், எல்லா பிரச்சனையும் அந்த பிரதோஷ வழிபாட்டின் மூலமாக தீரும் என்பது சாஸ்திரம். 3/12/2021 வெள்ளிக்கிழமை, போதாயன அமாவாசை. போதாயன சூத்திரம், ஆபஸ்தம்ப சூத்திரம், ஆஸ்வலாயன சூத்திரம் இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் அந்த சூத்திரத்தை கடைபிடித்து அமாவாசையை தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள். இப்படி போதாயன சூத்திரத்தை சார்ந்தவர்கள் அந்த 3/12/2021 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தர்ப்பணங்கள் மேற்கொண்டு முன்னோர் வழிபாடுகள் செய்து கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. 4/12/2021 சனிக்கிழமை, சர்வ அமாவாசை, அனைவருமே கொண்டாட வேண்டியது. அன்றைய தினம் பிதர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்து காலையில் எதுவும் உணவு அருந்தாமல் மதிய வேளையில் சமையல் பண்ணி அந்த சமையல் பண்ணதை பெரியவங்க படத்துக்கு வச்சு பூஜை செய்து பிறகு காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு நம்ம ஆகாரங்கள் எடுத்துக்கொள்வது முன்னோர்களை திருப்திப்படுத்தும் விதமாக அமையக்கூடியது. அதுபோக காளியம்மன், மாரியம்மன், வாராகி இந்த மாதிரி உக்ர தெய்வங்கள், காவல் தெய்வங்களை எல்லாம் அமாவாசை தினத்தன்று விசேஷமாக பூஜைகள் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி வீட்டில் பூசணிக்காய் கட்டுறது, மாற்றுறது, அதெல்லாம் இந்த அமாவாசையில் பண்ணிக்கிறது மிகவும் சிறப்பு. இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வதி, பரணி, கார்த்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு சந்திராஷ்டமம். எனவே இந்த வாரத்தில் இந்த 3 ராசி நேயர்களும் இறை வழிபாட்டோடு இந்த வாரத்தை இனிமையாக அனுபவிக்க ஆசீர்வதித்து தொடர்ந்து 12 ராசிகளுக்கு முன்னான பலாபலன்களை காண்போம்.
அன்பார்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 29/11/2021 முதல் 5/12/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி பார்க்குறோம். இந்த வார பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியிலே சுக்கிரன் சந்திருக்கிறதால் மிகச் சிறப்பான யோகம், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கும், இருந்து வந்த கடன் சுமை விலகும், புதிய வாகனம் வாங்குதல், நகை வாங்குதல், ஆபரணம் வாங்குதல், குடும்பத்தோடு இன்ப சுற்றுலாக்கள் செல்லுதல், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படும். குறிப்பாக வங்கித்துறை, பேங்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், வங்கி ஊழியர்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, கொடுக்கல் வாங்கல், ஆபரண தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி சஞ்சரிக்கிறதுனால மிகச்சிறப்பு. குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், குடும்ப வருமானம் அதிகரிக்கும், குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து அசையாத சொத்துக்கள் வாங்குதல், வாகனம் வாங்குதல், இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறது, நகைகள் வாங்குதல், இந்த மாதிரி யோகங்கள்லாம் நடக்கும். உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை உண்டாகும், வாக்பலிதம் உண்டாகும். உங்களை கேட்டுட்டு தான் எல்லாருமே செய்வாங்க. ஒரு குடியிருப்பில் ஒரு இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் ஒரு பெரிய போஸ்ட் கிடைக்கும். அவரை செக்ரட்டரியாக போடலாம், தலைவராக போடலாம், அவருக்கு விஷயம் தெரிஞ்சவர், அவரை கேட்டு அதெல்லாம் பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு பதவிகள், கௌரவம், அந்தஸ்து, நம்ம பேச்சுக்கு மரியாதை, இதெல்லாம் கிடைக்கும். வாகன தொழில் பண்ணுறவங்க, டூர்ஸ் ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, வாகன ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க, வாகன பணிமனையாளர், அதே மாதிரியே சிறு குறு தொழிற்சாலைகள், இயந்திர சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், இந்த மாதிரிலாம் தொழில் பண்ணக்கூடியவர்கள், தோல் சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, சிமெண்ட்டு, மணல், ஜல்லி, இந்த மாதிரி பில்டிங் கட்டக்கூடிய உபகரணங்கள், ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும். 3ஆம் இடத்துல குரு சந்திருக்கிறதுனால தாயாரினுடைய உடல்நலம் கவனம் தேவை, மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி செல்லணும். பிரயாணத்தின் மூலமாக அலைச்சல், வேதனை, சங்கடங்கள், இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகுது. 6ஆம் இடம் ரணம், ரோகம், சத்ருஸ்தானத்தில் ராகு சந்திருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிரி, கடன், நோய், இந்த மாதிரிலாம் அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. தேவையில்லாத புதிய புதிய எதிரிகள் உண்டாவார்கள். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உடல் சம்பந்தமான நோய் அப்படிங்கிறது உண்டாகுது. அதுக்கு மருத்துவ செலவுகள், இதெல்லாம் பண்ணணும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தனுசு ராசி நேயர்கள் தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத ஒரு டிசீஸ், நோய்க்கு ஆளாக வேண்டிய அமைப்பு அந்த மாதிரி ஏற்படும். அதே மாதிரியே வருவாய்த்துறை, வருமான வரித்துறை, உயர்கல்வித்துறை, இதிலெல்லாம் பணிபுரியக்கூடியவர்கள், கேட்ரிங் சர்வீஸ், கேன்டீன், இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள், சிறு குறு நடைபாதை வியாபாரிகள், காய்கறி, புஷ்பம், பழங்கள், மளிகை வியாபாரிகள், இவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 12ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கும். பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். தனியார் துறை, நிதித்துறை, நீதித்துறை, ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், இந்த தொழில் பண்ணுறவங்க, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கும். பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த வார பலாபலங்களில் ஒரு 80% நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வழங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். எனவே முருகனை வழிபட்டு இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.